ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து செயின் ஸ்டிச் நல்லாவே வரும். ஆனால் நான் ஏதாவது ஒரு ஷேப் போடுறேன் அப்படின்னா அந்த ஷேப்பை கார்னரில் எப்படி ஃபினிஷிங் கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகிறேன். அப்படி போகும்போது எனக்கு அந்த ஷேப் வந்து மொத்தமாக மாறிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். நான் 2 டெக்னிக் சொல்கிறேன். இந்த 2 டெக்னிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் வருது இல்லையா, ஸோ அந்த எட்ஜஸ் வரும்போது நம்ம அப்படியே டேரெக்டாக அடுத்த செயின் ஸ்டிச்சை போடக்கூடாது. ஸோ எந்த டைரெக்ஷனில் நம்ம போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம நீடில் ரொட்டேட் பண்ணி அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு மாறாமல் நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அது பர்ஃபெக்டாக கிடைக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டு ரொட்டேட் பண்ணுறோம். இன்னொரு மெத்தட் அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் போட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ